मध्यमा गद्याला पार्ट 2 दक्षिण भारत हिंदी प्रचार सभा इन्हें இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा. நீங்க दक्षिण भारत हिंदी प्रचार सभाன்ற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण भारत हिंदी प्रचार सभा தான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடத்துது. நீங்கள் மத்தியமாக படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது யார், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறது யாருன்னா இந்த சபா தான். அது ஒரு ராஷ்ட்ரிய மகத்துவக்கி சன்ஸ்தா அப்படின்னா நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்டிடியூஷன். சன்ஸ்தான இன்ஸ்டிடியூஷன், மகத்துவனா இம்பார்ட்டன்ஸ், ராஷ்ட்ரியனா நேஷ்னல் லெவலில் முக்கியத்துவம் வாய்ந்த इंस्टीट्यूशन இது. इस संस्था के द्वारा संचालित विभिन्न परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. इस संस्था இந்த इंस्टीट्यूशन மூலமாக के द्वारा மூலமாக संचालित विभिन्न परीक्षाओं में இந்த संचालितனா கண்டக்ட் பண்ற விபின்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ், பரீட்சாவோன்னா எக்ஸாம்ஸ் மூலமா பிரதி வருஷ் ஒவ்வொரு வருஷமும் லாக்கோं की संख्या லட்சக்கணக்கான எண்ணிக்கையில், சங்கியான எண்ணிக்கை, லாக்னா லட்சம், லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் छात्र भाग लेते हैं மாணவர்கள் வெளியே வருகிறார்கள். इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्र व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में हैं. இதோட பிரான்ச்சஸ் इसकी शाखाएं அப்படின்னா இதோட பிரான்ச்சஸ் दक्षिण के चारों प्रांतों में, दक्षिणना சவுத் இந்தியாவில் இருக்கிற 4 ஸ்டேட்ஸ்லையும், சாரோம் பிராந்தம் 4 ஸ்டேட்ஸ்லையும் என்னென்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டேட்ஸு. ஆந்திரா வ தெலுங்கானா, அதான் ஆந்திரா அல்லது தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா और தமிழ்நாடு இதிலெல்லாம் இருக்குது இதோட பிரான்ச்சஸ். दिल्ली में भी इसकी शाखा है. दिल्लीலையும் இதுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. பட் தக்ஷின்னு வரும்போது இந்த 4 ஸ்டேட்ஸை தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. இந்த பிரான்ச்சஸோட ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச்சஸ்லாம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கணும்ல, அதோட ஹெட் ஆஃபீஸ் சென்னைமே ஸ்தித்துகை, சென்னையில் அமைந்திருக்கிறது. சிச்சுவேட்டட் இன் சென்னை. பிரதான தலைமை, ஹெட், காரியாலயனா ஆஃபீஸ். एक कार्यालय केंद्र सभा के नाम से भी जाना जाता है. இந்த ஆஃபீஸ் கேந்திர சபா, சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 4க்கும் சென்டர் ஹெட் ஆஃபீஸாக இருக்கிறதுனால சென்டர்னு சொல்கிறாங்க. கேந்திர சபா கே நாம் சே பி ஜானா ஜாத்தா ஹை, கேந்திர சபான்ற பேர்லையும் அறியப்படுகிறது. इस महत्वपूर्ण संस्था की स्थापना राष्ट्रपिता महात्मा गांधी जी ने सन 1918 में मद्रास ब्रैकेटல சென்னை में की. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணது நம்மளோட ராஷ்டிர பிதா அப்படின்னா தேசிய தந்தை மகாத்மா காந்திஜி 1918 வருஷம் சென்னையில் இதை ஓப்பன் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பாரத் பகுபாஷி தேஷ் ஹை. பாரத், இந்தியா வந்து மல்டிலிங்குவல் கண்ட்ரி, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறோம்ல, அதை தான் பகுபாஷி அப்படின்னு சொல்கிறாங்க. भारत के बहुभाषी लोगों को एक सूत्र में बांधने के विचार से गांधी जी ने इस संस्था की नींव डाली. இந்த இன்ஸ்டிடியூஷனை எதுக்காக காந்திஜி ஃபவுண்டர் அவர் தான் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு. எதுக்காக இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அடிக்கல் நாட்டினார், கட்டணும்னு நினச்சாருன்னா, விச்சார்னா திங்க், எதுக்காக திங்க் பண்ணார்னா बहुभाषी लोगों को एक सूत्र में बांधने, மல்டி லாங்குவேஜஸ் பேசிக்கிட்டு இருக்கிற நம்மளோட எல்லா மக்களையும் ஒரே நூலில், சூத்திரமே பாந்தினேன்னா ஒரே நூலில் கோர்ப்பது அப்படின்னா மீனிங் என்ன, உவமையாக சொல்லியிருக்காங்க. ஒன்று சேர்க்கணும், ஒன்று திரட்டும், யூனிட்டியாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷனை உருவாக்குனாரு. वे खुद आजीवन इस संस्था के अध्यक्ष भी रहे. அவரே, வே குத்னா அவரே, குத்னா தானே, வேன்றது இப்போ அவரு, குத்னா அவரே, ஆஜீவன் இஸ் संस्था के अध्यक्ष भी रहे. ஆஜீவன்னா லைஃப் லாங், அவர் லைஃப் லாங் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அத்தியக்ஷ, டைரக்டராக இருந்தார். ஃபவுண்டரும் அவரே தான், டைரக்டரும் அவரே தான்.
गांधी जी के उद्देश्यों को पूरा करने के विचार से सभा ने सन 1918 में हिंदी वर्ग ஆரம்ப किया. காந்திஜியோட இந்த பர்பஸ் எந்த பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணாரு, எல்லாருக்கும் ஹிந்தி சொல்லி கொடுத்து எல்லாரையும் ஒரே நூலில் சேர்க்கணும், யூனிட்டி ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ண அந்த பர்பஸை நிறைவேற்றுறதுக்காக சபா 1918 வருடம் ஹிந்தி வர்க் ஆரம்ப किया, ஹிந்தி கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. गांधी जी के सुपुत्र देवदास गांधी प्रथम प्रचारक बनकर मद्रास आए. காந்திஜியோட சுப்புத்திரன நன்மகன், காந்திஜியோட மகனை நல்ல விதமா சொல்லணும் அப்படின்றதுக்காக சுப்புத்திரன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நன்மகன் தேவதாஸ் காந்தி, காந்திஜியோட பையனோட பேரு தேவதாஸ் காந்தி. பிரதம் பிரச்சாரக் பன்கர், பிரச்சாரக்னா ப்ரமோட் பண்ணுறவங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க தானே ஹிந்தியை ப்ரமோட் பண்ண முடியும், ஹிந்தியை சொல்லி கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிரதம்னா ஃபஸ்ட்டு பிரச்சாரக்கா வந்தவர், மദ്രാஸ் வந்தார் அவர், காந்திஜியோட பையன் देवदास गांधी. भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया. भारतीय भाषाओं में பாரதத்தில் இருக்கிற மற்ற லாங்குவேஜஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தமிழையே எடுத்துக்கிறேன், தமிழ் மீடியமாக வச்சு ஹிந்தியை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நான் தமிழை வச்சு தானே உங்களுக்கு சொல்லித்தரேன், ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தமிழ் தான் தெரியும், ஹிந்தி தெரியாது. ஸோ மீடியம் என்ன, ஹிந்தியை நான் கற்றுக் கொடுக்கறதுக்கான மீடியம் தமிழ் தான், அந்த மாத்தியம்னா மீடியம். பாரதிய பாஷா அதே மாதிரி தெலுங்கு, அதே மாதிரி கன்னடம், அவங்கவுங்க லாங்குவேஜில் ஹிந்தியை சொல்லி கொடுப்பாங்க. भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए, हिंदी சொல்லி கொடுக்கிறதுக்காக சபா ने कई पुस्तकों का प्रकाशन किया. இந்த சபா வந்து நிறைய புக்ஸு பிரகாஷன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கையினா மெனி, पुस्तकों बुक्स, उनमें हिंदी स्वबोधिनी और स्वयं शिक्षक पुस्तिका काफ़ी लोकप्रिय हुई. அந்த நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதில் உண்மைன்னா அதில் ஹிந்தி ஸ்வபோதினின்றது புக்கோட நேம், और स्वयं शिक्षक पुस्तिका அதுவும் புக்கோட நேம் தான். இந்த ரெண்டு புக்குமே மக்களுக்கு ரொம்ப போதுமான அளவுக்கு இருக்குது. அதோட லோக்பிரியனா பாப்புலராக இருக்குது இந்த ரெண்டு बुक सभा दक्षिण के चारों प्रांतों में ऐसी महत्वपूर्ण भूमिका निभाती आ रही है, जिससे हजारों की संख्या में हिंदी भाषा के कुशल प्रचारक निकल रहे हैं. सभा दक्षिण के चारों प्रांतों, அதான் இந்த 4 மாநிலங்கள்லையும், சவுத்தில் இருக்கிற 4 மாநிலங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு மகத்துவபூர்வமான முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. இந்த சபா வந்து இந்த ஹிந்தியை சொல்லி கொடுக்கறதுல இந்த 4 மாநிலங்களையும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஜிசஸே அதை மாதிரி ஹசாரோं की संख्या, ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் ஹிந்தி பாஷா தெரிஞ்ச, ஹிந்தி பாஷையை கற்றுக்கிட்டு இந்த சபா மூலியமாக டேலண்டட், குஷல்னா டேலண்டட், ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டு பிரச்சாரக் நிக்கல் ரகேங்க, வெளியில் வரவங்கள தான் பிரச்சாரக்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வெளியில் வரவங்க மற்றவங்களுக்கும் ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க. ए प्रचारक दक्षिणी भाषाओं के बीच साहित्यिक आदान प्रदान और हिंदी शिक्षण का महत्वपूर्ण कार्य करते आ रहे हैं. இவங்க இந்த பிரச்சாரக் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆதான் பிரதான்னா கொடுத்து வாங்குற மாதிரி அவங்க மொழியை வச்சு ஹிந்தியை சொல்லி கொடுக்குற முக்கியமான காரியத்தை செய்கிறாங்க. सभा की चारों प्रांतीय शाखाएं हिंदी के साथ अपनी अपनी प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएं प्रकाशित करती आ रही हैं. சபாவோட 4 பிரான்ச்சஸ்லையும் ஹிந்தியோட சேர்த்து அவங்க லாங்குவேஜ், அது தட் மீன்ஸ் என்னது, ஆந்திராவில் தெலுங்கு, கர்நாடகில் கன்னடம், கேரளாவில் மலையாளம், தமிழ்நாட்டில் தமிழ், அந்த மொழியிலையும் பத்திர பத்திரிக்காயே மேகசின்ஸ், மந்த்லி மேகசின்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க சபாவில். அதை தான் சொல்கிறாங்க. அந்த ஹிந்தியில் மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க மொழியிலையும் பிரிண்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆந்திர ஷாக்காசே ஸ்ரவந்தினா என்ன, ஆந்திரா மாநிலத்தில் வெளிவர அந்த புத்தகத்தோட பேர் ஸ்ரவந்தி. कर्नाटक शाखा से भारत वाणी, केरल शाखा से केरल भारती और तमिलनाडु से हिंदी पत्रिका.
அப்படின்ற பேர்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிக்கல் ரஹீகை வெளிவருகிறது, வந்து கொண்டே இருக்கிறது. ரஹி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். निकल रही हैं, வெளிவந்து கொண்டு இருக்கிறது. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही हैं. கேந்திர சபா இது சென்னை சபா தான் கேந்திர சபா. அங்க வந்து 2 புக் பப்ளிஷ் பண்றாங்க, ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் மற்றும் ஏவங்னா அண்ட் தக்ஷின் பாரத்ன்ற புக் ரெண்டுமே பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. इन पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते आ रहे हैं. இந்த புக்ஸால ஆம் ஜனதானா மாங்கா மக்கள் இல்ல, ஆம்னா காமன் பீப்புள், காமன் ஜனதானா பீப்புள், ஆம் ஜனதானா காமன் பீப்புள். और பிரச்சாரக்ஸ், யார் பிரச்சாரக்ஸ்? இதில் படிச்சுட்டு குஷல் பிரச்சாரக் நிக்கல் ரஹேகைன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி வெளியில் வந்த பிரச்சாரக்ஸ் இதனால் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். इस महत्वपूर्ण संस्था के कुछ महापुरुषों के नामों का यहाँ उल्लेख करना उपयुक्त होगा. இங்க இந்த மகத்துவபூர்ண சன்ஸ்தான என்ன, முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இன்ஸ்டிடியூஷனை பற்றி நம்ம சொல்லும்போது அதுக்கூட சில பேருங்களை முக்கியமாக மென்ஷன் பண்ணுறது இங்கே சூட்டபிளாக இருக்கும். உல்லேக்னா மென்ஷன், உபயுக்துனா சூட்டபிள். அவங்க பேரில் இங்கே சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் இந்த இன்ஸ்டிடியூஷன் வளர்கிறதுக்காக உழைச்சிருக்காங்க, அவங்கள பேரெலாம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் வரப்போகிறதெல்லாம் அவங்களோட பேர் தான். வேகை, ஸ்வர்கியனா லேட், இப்போ இல்லை அவங்களாம். ஹரிஹர் சர்மா, மோட்டூரி சத்யநாராயண், பண்டிட் அவத் நந்தன், சித்தநாத் பந்த், ராஜாஜி, ராமசுவாமி ஐயங்கார், பா கோபால் ரெட்டி, வாசுதேவன் நாயர், லால் பகதூர் சாஸ்திரி, சித்தூர் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார், ஏபிசி வீரபாகு, ப்ரோனா ப்ரொஃபஸர் நாகப்பா, ஜண்டா நாராயண், வித்வான் சுந்தர் கிருஷ்ணமாச்சாரி ஆதி. இதெல்லாம் அவங்க நேம்ஸ் தான். இதெல்லாம் எந்த கொஷின்ஸ்லையுமே வரல, எஸ்ஏலையும் வரல. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் நேமோட ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக படிச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. காந்திஜி கே रचनात्मक कार्यक्रमों में हिंदी का प्रचार भी एक है. காந்திஜி சுதந்திரத்துக்காக நிறைய அஜெண்டா வச்சுருந்தாரு. அதில் இந்த ரச்சனாத்மக் காரியக்கிரமம்னா இது ஒரு க்ரியேட்டிவான, அவரோட நல்ல ஒரு ப்ரொடக்டிவான ஐடியா. இது என்னென்னா, இந்திய எல்லா மக்களுக்கும் தெரிவிச்சிட்டோன்னா இந்த மக்கள்கிட்ட இருக்கிற மொழி பேதம் போய் எல்லாருமே மற்றவங்க பேசுகிறது எல்லாருக்குமே புரியும். ஸோ சுதந்திரம் ஈஸியாக நம்ம அடையிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அவரோட ஷெட்யூலில் இதுவும் ஒன்று. உன்கே इस रचनात्मक कार्यक्रम को दक्षिण भारत हिंदी प्रचार सभा सफल बनाती आ रही है. அவரோட இந்த அஜெண்டாவை தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா நல்ல முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. विपरीत परिस्थितियों से गुजरते हुए एक संस्था गांधी जी के सपनों को साकार बनाती आ रही है. நிறைய முன்னாடிலாம் யாருக்குமே தெரியாது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்னு ஒன்று இருக்குது, இங்கே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விளம்பரம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரஸ்தித்தியம் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தாண்டி குஜர்த்தேனா பாஸ் பண்ணி வந்துட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன் எக் சன்ஸ்தா காந்திஜிக்கே சப்னோன்னா ட்ரீம்ஸுக்கு இப்போ சாக்கார்னா ஒரு உருவம் இல்லாமல் செதறி கிடந்தது, இப்போ ஒரு உருவமாக பனாத்தி ஆரகிகை, ஒரு உருவம் கொடுத்து கொண்டிருக்கிறது. காந்திஜியோட கனவை நிறைவேற்றிட்டு இருக்கு இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்னு சொல்கிறாங்க.